எல்னினோவின் தாக்கம் வரப்போகிற நாட்களில் மேலும் வலுப்பெறப் போகிறது. இதனால தமிழகத்திற்கு என்னங்க ஆகப்போகுது? எங்கேயோ இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய மாற்றத்தினால, இந்தியா வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா அதற்கான பாதிப்புகள் இருக்கும். தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் நம்ம ஏற்கனவே கடந்த வானிலை அறிக்கையில சொல்லியிருந்தோம். எல்னினோவால் தமிழகத்திற்கு பெரும் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்தியிருந்தோம். சரி, வருகிற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுது? ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள், ஜூன் மாதங்கள்ல வானிலை எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னதாங்க ஆச்சு? எப்போதான் தொடங்க போகுது? அந்த பருவமழையினால ஏதாவது மழை கிடைக்குமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அப்படின்னு பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு? கேரளா மற்றும் கர்நாடகாவில் எந்த அளவிற்கு மழை கிடைக்கும்? அதே மாதிரி தமிழக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு ஒரு மழைக்கான வாய்ப்பாக இருக்கும்? வட தமிழக உள் மாவட்ட மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. இந்த தென்மேற்கு பருவமழை எதிர்கொள்றதுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போதான் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க போகுது, எப்போ தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. கண்டிப்பா அதற்கான எல்லா வானிலை அறிவிப்புகளும் நிச்சயமா சொல்றோம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம ஸ்கிரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதலே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருச்சு. போன மாசமே சொல்லியிருந்தோம், ஏப்ரல்ல மேலும் ஒரு 2 டிகிரி செல்சியஸ் கூடி நமக்கு வெப்பம் பதிவாகும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் தற்போது ஏப்ரல் மாதத்தில் 41 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமானது தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கு. இது மேலும் வருகிற நாட்களில் தீவிரம் அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தீவிரமாக இருக்க தான் போகுது. குறிப்பாக பகல் நேரங்களில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இந்த இடைவெளிகளில் தான் வெப்பம் ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாகும். அதனால இந்த நேரங்களில் மட்டும் பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. சரிங்க, ஏப்ரல் மாதத்துலேயும் இதே மாதிரி மழை இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதத்தில் பெரிய மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆவலாக இருந்தோம். ஆனால் இப்போது ஏப்ரல் மாதத்தில் பெரிதளவில் மழை இல்லை. மே மாதத்தில் மழை வருமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டு வரீங்க. வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தாங்க. அடுத்து வரக்கூடிய மே மாதங்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள் வெப்ப அலையில் சிக்க இருக்கிறது. அப்போது ஏப்ரல் மாதத்தில் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். மே மாதங்களில் 43 வரைக்கும் போகலாம், அல்லது சில இடங்களில் 44 வரைக்கும் பதிவாகலாம். ஆகவே 41 முதல் 43 வரைக்கும் சராசரியாக மே மாதங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் தமிழகத்தில் பதிவாகும். இதற்கு இடையில ஒரு வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களும் ஒரே நாளில் கனமழை வருமானா கண்டிப்பாக அதற்கான சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் அவ்வப்போது ஒரு வெப்பசலன இடிமழை பொறுத்த வரைக்கும் வரப்போகுது. அது எங்கெல்லாம் நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெறலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல், மே மாதத்துடன் எல்லா வெயிலும் முடிவுக்கு வருமா அப்படின்னு சிலருடைய கேள்விகள் இருந்தது. இன்னும் ஒரு மாசம் தானங்க, அதுக்குள்ள வெயில் எல்லாம் குறைஞ்சிருங்க அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, ஜூன் வரைக்கும் இந்த வெயில் நீடிக்க போகுது. குறிப்பாக ஜூன் 15ஆம் தேதி வரை இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இந்த கோடை வெயில் அதிகமாக அனல் காற்று மற்றும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் சற்று நீடிக்க போகுது. அதனால பள்ளிகள் திறப்பு கூட தாமதம் ஆகலாம். வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்து உங்களுக்கு நிறைய பேர் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படுமா அப்படின்னு சிலருடைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதனால வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்து இதற்கான முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா வானிலையின் கணிப்புப்படி ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பகல் நேரங்களில் தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறமா தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெற அந்த ஜூன் 15க்கு பிறகு நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால முதல் பாதி மாதங்கள், ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் பாதி மாதங்கள் வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து எதிரொலிக்கும் தமிழகத்தில். அப்போ இந்த ஆண்டு வருகிற ஜூன் மாதம் வரைக்குமே கிட்டத்தட்ட அந்த பகல் நேர வெப்பநிலை, அனல் காற்று அது எல்லாமே நமக்கு குறைய போறது கிடையாது. தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும். மே மாதங்கள்ல இப்ப அடுத்த மே மாதங்களிலும் கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால வெயில்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. சரி, இவ்வளவு நேரம் நமக்கு எல்னினோவை பற்றி நம்ம பார்த்தோம். எத்தனை மாதங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். அடுத்ததா கனமழை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மழை வாய்ப்புகளும் இல்லாமலாம் கிடையாதுங்க. அதற்காக நமக்கு மழையே இல்லாம
அப்படியே கடும் வறட்சி அப்படிங்கிறத விட ஒரு சில மாவட்டங்கள்ல நமக்கு நிச்சயமா மழை பொழிவுகள் உறுதியா வரப்போகுது. ஆனா பகல் நேர வெப்பநிலையில எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த வரப்போகிற மழை எல்லாமே மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு மேலதான் வர வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக பகலில் வெப்பநிலை அதிகரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இனி வருகிற நாட்களில் ஒரு சில மாவட்டத்துல மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும். இப்ப நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்ல ஆங்காங்கே மழை பதிவாயிருக்கு. ஆனா மாவட்டம் முழுவதும் மழை பெய்யல, ஏதோ சில பகுதிகள். அதற்கு முந்தைய நாட்கள் கோயம்புத்தூர் முழுவதும் நமக்கு மழை கிடைக்கல. ஆனா கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள், அதை தான் நம்ம மீண்டும் சொல்றோம், அந்த மலை ஒட்டிய பகுதிகள், கேரள தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வேணா அவ்வப்போது சில இடங்கள்ல சாரல் மற்றும் மிதமான மழை பெய்யலாமே தவிர இந்த நகர பகுதிகள் இன்னும் மழை தொடங்காத ஒரு சூழ்நிலை. இவங்க எல்லாருக்குமே, அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாத இறுதியில பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஏப்ரல் இறுதி நாட்கள், இந்த மாதம் முடியும் தருவாய் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைக்கும். உதாரணமாக ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த ஒரு 5 நாட்கள், இந்த ஒரு கடைசி 5 நாட்கள்ல தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அநேக இடங்களிலும் ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழையை நம்ம எதிர்கொண்ட பிறகுதான் மே மாதத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். மிகவும் ஒரு பரிதாபமான நிலை என்ன அப்படின்னா, வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டாவில் மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஏப்ரல் 28, 29 கிருஷ்ணகிரி, அந்த திருவண்ணாமலை, வேலூர் பக்கம் ஓரளவு மிதமான மழை வேணா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஏப்ரல் 28, 29 பெங்களூரு போன்ற பகுதிகளில் அதிக மழை பொழிவுகள் வரப்போகுது. குறிப்பாக கர்நாடக மாநிலங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரம் அடைய போகுது. தற்போது வரைக்கும் கேரளாவின் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், கர்நாடகாவின் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள், இங்க மட்டும் மழை வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி உள் கர்நாடகாவிலையும் மழை வரல. அதே மாதிரி கேரளாவில் கூட இன்னும் ஒரு சில பகுதிகளில் மழை சற்று குறைவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 30% குறைவான மழை பொழிவு கடந்த நீங்க மார்ச் மாதம் ஆகட்டும், இந்த ஏப்ரல் மாதம் ஆகட்டும், கேரளாவிலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 70% மழை பொழிவுகளே அங்க பதிவாகிருக்கு. இன்னும் ஒரு 30% ஒரு பற்றாக்குறை கேரளாவில் இப்ப கூட 30% மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கதா செய்யுது. ஆனாலும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் போது அவங்களுக்கு இயல்பை ஒட்டிய மழை பொழிவும், தமிழகத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் இயல்பை ஒட்டிய மழை பொழிவும், வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவில் இயல்பிலிருந்து சற்று குறைவான மழை பொழிவும் இந்த தென்மேற்கு பருவமழையில் நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஆகவே ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கர்நாடக மற்றும் கேரள மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் பரவலாக இடியுடன் கனமழை பதிவாகும். கடலோரத்துல மட்டும்தான். இன்னும் உள் கர்நாடகால நல்ல வெயில், அங்க கூட நல்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. உள் கர்நாடகாவில் கூட பகல் நேரங்கள்ல வெப்பநிலை ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. தெற்கு ஆந்திரா மற்றும் வடக்கு ஆந்திராவிலும் நமக்காவது பரவாயில்ல, 42 டிகிரி செல்சியஸ், அங்க ஆந்திரா பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் தமிழகத்தை விட மிக மோசமான ஒரு வெப்பநிலை பகல் நேரங்கள்ல ஆந்திர மாநிலங்கள்ல அவங்க எதிர்கொண்டு வராங்க. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் ஏப்ரல் இறுதியில் மாலை அல்லது இரவில் பகுதியான மழை தாங்க. இப்ப இந்த கோடை மழையெல்லாம் அதிகபட்சம் மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறீங்க. எப்போ இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குதோ அப்போதான் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்ல மாவட்டம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் கனமழை, மிக கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாக வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக ஒதுக்கி மட்டுமே நமக்கு எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அதனால வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமடையும். மாத இறுதியில ஒரு லேசானது முதல் மிதமான மழை, ஓரிரு இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் தற்போதைய நிலவரப்படி வறண்ட வானிலை தான் காணப்படும். அதிக மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது. வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட வட தமிழக கடலோரத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வறண்ட வானிலை தொடரும். அனல் காற்று பயங்கரமா இருக்கும். வருகிற நாட்கள்ல அனல் காற்று மிக தீவிரமாக வீசும். இன்னும் ஒரு 2 முதல் 4 நாட்கள் ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் நிச்சயம் அதிகமாக நமக்கு இருக்க போகுது. ஆகவே தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவு தானே தவிர
ரொம்ப குறைவான மழையும் இல்லாமல் ரொம்ப அதிகமான மழையும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த இயல்பை ஒட்டிய அந்த மழை பொழிவதாக இந்த தென்மேற்கு பருவமழையில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால உள் மாவட்டத்தில் இப்பொழுதே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அப்போ வந்து மரங்கள் அதிகமாக நம்ம வளர்க்கணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. வீட்டிற்கு ஒரு மரம் அப்படிங்கிறது அந்த காலம். அதனால ஒவ்வொருவரும் 5 மரங்களை குறைந்தது நீங்க நட ஆரம்பிங்க. நிச்சயமாக இயற்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வானிலை அறிக்கையை நம்ம முடிவடைக்கிறோம். அதனால நீங்க நண்பர்களே தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க.